ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய சாரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 18 அத்தியாயங்களில் 12 அத்தியாயங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 13வது அத்தியாயம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். இந்த 18 அத்தியாயங்களினுடைய விஷயம் என்ன என்பதை நம்ம தொடக்கத்திலேயே சுருக்கமாக 6 பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்கின்றேன். ஒவ்வொரு 6 அத்தியாயமும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டதாக இருக்கின்றது. 3 விஷயம், ஒவ்வொரு 6 அத்தியாயத்திலையும் 3 விஷயங்கள் மையமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரதம ஷட்கம், முதல் 6 அத்தியாயத்துக்கு பிரதம ஷட்கம்னு பேர். இடைப்பட்ட 6 அத்தியாயத்துக்கு மத்தியம ஷட்கம்னு பேர். இறுதி 6 அத்தியாயங்களுக்கு சரம ஷட்கம் அல்லது அந்திம ஷட்கம்னு பேர். முதல் 6 அத்தியாயங்களில் ஜீவஸ்வரூபம் என்பது சொல்லப்பட்டது. முதல் விஷயம், 3 விஷயத்தில் முதல் விஷயம் ஜீவஸ்வரூபம். எடுத்த உடனே ஆத்ம அனாத்ம விவேகம் தான் பகவானுடைய உபதேசமாக இருந்தது. அப்படி ஜீவஸ்வரூபம் மகா வாக்கியத்தை வைத்து கொண்டு பார்த்தா தொம்பத விசாரம். தத்துவமசி மகா வாக்கியத்தில் தொம் என்ற ஜீவன், ஜீவஸ்வரூப விசாரம் அல்லது தொம்பத விசாரம். ஆத்ம அனாத்ம விவேகம். அதுக்கப்புறம் ஞானத்திற்கு மோட்சத்திற்கு சாதனமான முதல் சாதனமான கர்மயோகம். 2வது விஷயம் கர்மயோகம். 2வது அத்தியாயத்தில் இறுதியில் 2வது அத்தியாயத்திலேயே தொடங்கி 3, 4, 5 அத்தியாயங்களில் கர்மயோகத்தை பற்றி தான் பகவான் விரிவாக பேசினார். இல்லை, கர்மயோகம்ங்கிறது ஆன்மீகத்தில் முதல் சாதனையாக இருக்கின்றது. அது 2வது விஷயம். அல்ல, ஜீவஸ்வரூபம் ஆத்மா அனாத்ம விவேகம், அது முதல் விஷயம். 2வது கர்மயோகம். அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்தில் சொன்னார் உத்தரேத் ஆத்மானாத்மானம், மனித முயற்சி. நாம் நம்முடைய முயற்சியால் தான் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். கர்மத்திலிருந்து கர்ம யோகத்துக்கு வருதல் என்பது நம்முடைய விவேகத்தில் இருக்கின்றது. அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வர வேண்டும், தர்மத்தில் இருந்தும் கர்ம யோகம் என்று அடுத்தபடிக்கு வர வேண்டும். அது நம்மளுடைய விவேகத்தினாலையும் நம்மளுடைய முயற்சியினாலும் நடக்கக்கூடியது. அதனால் மனித முயற்சியினுடைய முக்கியத்துவம். அதுக்கப்புறம் இது 3 முதல் 6 அத்தியாயங்களில் பேசப்பட்ட விஷயம். ஜீவஸ்வரூபம், கர்மயோகம், மனித முயற்சி, புருஷ பிரயத்தனம்ங்கிறது. அதுக்கப்புறம் இடைப்பட்ட 6 அத்தியாயங்கள் மத்தியம ஷட்கம், இல்லை ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வர விசாரம், ஈஸ்வர ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. தத்பத விசாரம். தத் என்பது என்ன, பராபிரகிருதி அபராபிரகிருதி எல்லாம் பிரித்து பகவான் சொன்னார். ஈஸ்வரன் யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருடைய ஸ்வரூபம் என்ன. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனை எப்படி நம்ம பூஜிப்பது என்று அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தது. உபாசனை என்பது பிரதானமாக சொல்லப்பட்டது. ஏகரூப பக்தி, அப்புறம் அநேக ரூப பக்தி அல்லது விஸ்வரூப பக்தி என்று பல நிலைகளை பிரித்து சொன்னார். பக்தர்களையும் பிரித்து சொன்னார், பக்தியையும் பிரித்து சொன்னார். அதனால் உபாசனா யோகம், முக்கியமாக சகுண பிரம்ம ஈஸ்வர தியானம் என்பது பிரதானமாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தோட முக்கியத்துவம் சொல்லப்பட்டது. இறை அருள், ஈஸ்வர அனுகிரகங்கிறது பேசப்பட்டது. மனித முயற்சிங்கிறது ஒரு பகுதி, ஈஸ்வரனுடைய அருள் என்பது ஒரு பகுதி. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா 2மே வேண்டும். கடவுள் அருள் அப்படிங்கிறது மட்டுமில்லை, நம்முடைய முயற்சிங்கிறது இருக்கு. தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும்னா. அதனால் ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, இதெல்லாம் திருக்குறளில் பார்க்கிறோம். மனித முயற்சியினுடைய முக்கியத்துவம் இங்கே பகவத்கீதையிலையும் அதை சொல்கிறார். நம்முடைய எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. அதனால் எல்லாமே விதி என்று அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. எல்லாமே விதி என்பது இல்லை. விதி என்பதே நம்மளுடைய முயற்சியினுடைய விளைவு தான். முயற்சி நம்ம கையில் இருக்குது. விதி முயற்சியை தீர்மானம் பண்ணுறதில்லை. முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்கணுங்கிறத தான் விதி தீர்மானம் பண்ணுது. அல்ல, நாம் செய்த பலவிதமான முயற்சியினுடைய விளைவு எப்படி வருகிறது என்பது தான் விதியை ஒழிய புதிதாக செய்கின்ற
முயற்சி என்பது நம்மளுடைய மதியில இருக்கிறது. அதனால் அதை முதல் 6 அத்தியாயங்களில் சொன்னார். 2வது அத்தியாயத்தில் அந்த விதி ஈஸ்வரனால் எவ்வாறு நடத்தப்படுகின்றது, அதை இறைவனுடைய அருள் என்று சொல்லுகின்றோம், அதை பற்றி சொன்னார். அதனால் மத்தியம ஷட்கத்தில் ஈஸ்வர ஸ்வரூபம் அல்லது தத்பத விசாரம். அப்புறம் சாதனை உபாசனை என்பது உபாசனா யோகம் அல்லது பக்தி யோகம். பக்தி யோகம்னு சொன்னாக்கா அது மட்டுமே பக்திங்கிறது ஆயிரும். கர்மயோகத்திலையும் பக்தி இருக்குது, ஞான யோகத்திலையும் பக்தி இருக்குது. உபாசனைங்கிறத சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பெயர். பொதுவாக நம்ம பக்தி என்று சொல்லுகின்றோம். ஈஸ்வர பக்தியினுடைய முக்கியத்துவம் அங்கே முக்கியமாக சகுண பிரம்ம சகுண ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம். அந்த பக்திக்கான படிநிலைகள் இதெல்லாம் 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் அதை பார்த்தோம். கர்மயோகத்தையே 2ஆக பிரித்து சொல்லியிருக்கிறார், உபாசனையை 2ஆக பிரித்து, அதுக்கப்புறம் ஞான யோகம் என்று எல்லாமே பக்தி தான். உபாசனா யோகம், அதுக்கப்புறம் ஈஸ்வர அனுகிரகம். இந்த இறுதி அத்தியாயம் 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் இறுதி ஷட்கம், சரம ஷட்கம். இந்த 6 அத்தியாயங்களில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதை பேசுகின்றார், ஐக்கியம் என்பதை பேசுகின்றார். அசிபத விசாரம், தத்துவமசியில அசிபத விசாரம், ஜீவன் ஈஸ்வரன் இரண்டும் ஒன்றுதான் என்பது இந்த வேதாந்த தத்துவமானது, உயர்ந்த வேதாந்த தத்துவமானது, ஜீவபிரம்ம ஐக்கிய தத்துவமானது இங்கு ஆழமாக பிரதானமாக பேசப்படுகின்றது. இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் பிரதானமாக இருக்கு. அதனால இந்த அடிப்படையில் சொல்லுகின்றோம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இந்த 13வது அத்தியாயத்திலேயே அது பிரதானமாக இருக்கு, பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஞான யோகம் என்பது கர்மயோகம், உபாசனா யோகம். அதுக்கப்புறம் இந்த 6 அத்தியாயங்களில் ஞான யோகம் என்பது விரிவாக சொல்லப்படுகின்றது. நம்ம வேதத்தினுடைய விஷயம் இதுதான், 3 தான். வேதத்தை பிரிக்கிற பொழுது இதில் என்ன விஷயம் இருக்குனாக்கா கர்மம், உபாசனை, ஞானம் என்பது தான். வேதாந்தம் தனியாக ஞான பாகமாக இருக்குது. கர்மங்கிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று கர்மம், அப்புறம் உபாசனை என்று. அதனால் ஞான யோகம்ங்கிறது இந்த 6 அத்தியாயங்களில் விரிவாக சொல்லப்படுகின்றது. அதோட நற்பண்புகளை நிறைய சொல்கிறார். நிறைய நற்பண்புகள் இந்த சாதகன் வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகள், சாதகனுக்கு ஞானத்தை அடைய விரும்புகின்ற, மோட்சத்தை அடைய விரும்புகின்ற சாதகன் வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகள் என்ன என்பதை பற்றி விரிவாக நிறைய விஷயங்கள் வருகின்றது. இந்த 13வது அத்தியாயத்திலேயே 20 ஞான குணங்கள் என்று, ஞானம் என்றே ஞான குணங்களை சொல்கிறார். அதுக்கப்புறம் குணத்திரய விபாக யோகம்னு அதில் சொல்லுகின்றார். தெய்வாசுர சம்பத் என்று தெய்வ சம்பத் என்னங்கிறதெல்லாம் நற்குணங்கள் விரிவாக சொல்லுகின்றார்கள். நற்பண்புகள் பேசப்படுகின்றன. அதனால் இப்போ நம்ம பார்க்க இந்த 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் பார்க்க போகிற விஷயம் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம், அசிபத விசாரம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அதுக்கப்புறம் ஞான யோகம், ஞான சாதனங்கள், அதெல்லாம். பிறகு நற்பண்புகள் என்பது என்னெல்லாம் நற்பண்புகள் நமக்கு தேவை, மோட்சத்தை அடைவதற்கு, ஆன்மீகத்தில் உயர்நிலை அடைவதற்கு என்னெல்லாம் குணங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அவற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, அப்புறம் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய தீய பண்புகள் என்ன, அவற்றை விளக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கின்றது. இந்த 13வது அத்தியாயம் இதுவும் ஒரு முக்கியமான அத்தியாயம்தான். இந்த அத்தியாயத்துக்குன்னு சிறப்பான விஷயம் இருக்குது. முக்கியமாக இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லி இருக்கின்றார். முதல் ஸ்லோகங்கள்லேயே இது இருக்கின்றது. இந்த அத்தியாயத்தில் பகவானுடைய கேள்வி, அர்ஜுனன் கேள்வி இல்லை, ஆனால் கேள்வி இருக்கிறதா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் கூடுதலாக, பொதுவாக பல நூல்களில் இல்லை, ஆனால் ஒரு ஸ்லோகம் இங்கே சொல்லப்படுது. அர்ஜுனன் கேள்வி கேட்பதாக நேரடியாக பகவான் ஆரம்பிக்கிறதாகத்தான் பல புஸ்தகங்களில் இருக்குது. ஆனால் அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுடைய அடிப்படையில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான் என்ற ஒரு ஸ்லோகமானது பழக்கத்தில் இருக்குது. அர்ஜுன உவாச்ச என்று தொடங்கி பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச்ச
ஏதத் வேதித்தும் இச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ. அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது கூடுதல் பாடமாக இருக்குது. ஏன்னா பாஷ்யத்தில் இல்லை, ஆச்சாரிய அந்த ஸ்லோகம் இல்லை, ஆச்சாரிய பாஷ்யத்தில் அந்த ஸ்லோகம் இல்லை. ஆனால் பழக்கத்தில் அந்த ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது பொருத்தமாகத்தான் இருக்குது. பகவான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் 5, அது அர்ஜுனன் கேட்பதாக 5 விஷயங்களை பற்றிய கேள்வி. பிரகிருதி, புருஷன். பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன, புருஷன்னா யார். அப்புறம் க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரம் என்பது என்ன, க்ஷேத்திரஜன்னா யார். அதுக்கப்புறம் ஞானம் ஞேயம். ஞானம் என்பது என்ன, ஞேயம் என்பது என்ன. 6 கேள்வி, 6 விஷயம். புருஷன், பிரகிருதி, புருஷன், க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜம், ஞானம் ஞேயம். இந்த 6ஐயும் ஏதத் வேதித்தும் இச்சாமி, இந்த 6ஐயும் அறிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன், சொல்லுங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்பதாக இருக்கின்றது. இதில் 6 பெயர்கள் இருந்தாலும் அது 6 விஷயங்களா இல்லை. புருஷன், க்ஷேத்திரஜன், ஞேயம், இந்த 3 ஒன்று தான். பகவான் 3க்கு தனித்தனியாக விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் 3ம் ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. புருஷன் என்றாலும், க்ஷேத்திரஜன் என்றாலும், ஞேயம் என்றாலும் ஒன்றுதான். அதுக்கப்புறம் பிரகிருதி என்றாலும், க்ஷேத்திரம் என்றாலும் ஒன்றுதான். அதனால் அது 2ம் சேர்ந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஞானம் என்று தனியாக இருக்குது. ஞானம்ங்கிறத ஞான சாதனம்னு சொல்கிறார். ஆத்ம சுருக்கமாக சொன்னால் ஆத்ம அனாத்ம விவேகம். ஆத்மா என்ன, அனாத்மா என்பது அதை இங்கே க்ஷேத்திரஜன்கிற பெயர்லையும் புருஷன்கிற பெயர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஞேயம்ங்கிற வார்த்தையிலையும் அதை சொல்லுகின்றார். ஞேயம்னா அறியப்படத்தக்கது. அதே மாதிரி பிரகிருதி, க்ஷேத்திரம், இந்த 2 அறியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் க்ஷேத்திரம்னு சொல்லப்படுது. அது அவ்வியக்த நிலையில் இருக்கிற பொழுது பிரகிருதி என்று சொல்லப்படுகின்றது. அதில் 3 விஷயம்தான். கேள்வியில் வார்த்தைகள் 6 வார்த்தைகள் இருந்தாலும் விஷயம்னு பார்த்தாக்கா 3 விஷயங்கள் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்து. இல்லை, முதல் 2 ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். க்ஷேத்திரம், முக்கியமாக க்ஷேத்திரஜனை பற்றி சொல்லுகின்றார் பகவான். பகவான் வாச்சன ஆரம்பிச்சு, இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத் யோ வேதிதம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதஹ க்ஷேத்திரஜ்ஞன் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திரஜ்ஞயோ ஞானம் யத்த ஞானம் மதம் மம. இந்த எல்லா சரீரங்களுள்ளும் இந்த சரீரமானது க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. முதல் விஷயம், இந்த சரீரமானது க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் க்ஷேத்திரம் அப்படின்னா நம்ம சாதாரண புண்ணிய க்ஷேத்திரம் அதெல்லாம் சொல்கிறோமே, புனித ஸ்தலங்கள்ங்கிறது சொல்கிறோம். க்ஷேத்திரம்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். க்ஷேத்திரம்னாக்க நிலம், பூமி, ஊர் அப்படிங்கிற இடம்ங்கிற அர்த்தம். இடம், நிலம், பூமிங்கிற அர்த்தம். நம்மளுடைய புண்ணிய பாபம் விளைவதற்கு இடமா இருக்கிறதுனால சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேர். நிலத்தில் என்னது, பல செடி கொடி தாவரங்கள் விளைந்து வரும். அது மாதிரி புண்ணிய பாபம் விளைவதற்கு இடமா இருக்கிறதுனால இந்த சரீரமே க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் க்ஷேத்திரம்ங்கிறது இந்த உடலுக்கு இந்த இடத்துல சொல்லுகின்ற பெயர், உடல் க்ஷேத்திரம். உடல்ல இருந்து உடலை அறிகின்ற ஆத்மாவுக்கு க்ஷேத்திரஜன் என்று பெயர். க்ஷேத்திரஜன க்ஷேத்திரத்தை அறிபவன். உடம்புக்கு க்ஷேத்திரம்னு பேரு, உடலை அறிபவனுக்கு க்ஷேத்திரஜன் என்று பெயர். இப்போ உடம்பு மட்டும் இல்லை, உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்கிறது. முதல் கருத்து. அநேக உடல்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு ஆத்மா என்று அநேக ஆத்மாக்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி வருது. இருக்கின்றனன்னு தான் பல துவைத்த மதங்கள் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து. எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறோம். நான்கிறது உடம்புக்கு வேறானது. அப்புறம் ஒவ்வொரு உடம்புலையும் தனித்தனியாக ஒவ்வொரு நான், ஒவ்வொரு ஆள் இருக்கிறான் என்ற கருத்து இருக்கிறது. ஆனால் பகவான் இங்கே சொல்கிறாரு, க்ஷேத்திரஜ்ஞன் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்திரஜனாக நானே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ நான் அவர் சொல்கிற போது எத்தனை ஆள்? ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான் ஈஸ்வரன். பகவான் தன்னை பிரம்மமாக ஈஸ்வரனாக வைத்து கொண்டு சொல்லுகின்றார். எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா உடல்களிலும்
அதை அறிபவனாக நானே இருக்கின்றேன். அப்ப எல்லா க்ஷேத்திரங்களிலும் ஆத்மாவாக ஒரே பரம்பொருள் இருக்கின்றது. பரமாத்மாதான் ஜீவாத்மாவாக இருக்கின்றார். தெல்ல தெளிவா ஐக்கியம் சொல்லப்பட்டு விட்டது. இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. தெளிவா சொல்லிட்டார், எல்லா உடல்களிலும் நானே ஆத்மாவாக இருக்கின்றேன் என்று. நல்ல ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதான் அசிபத தாத்பரியம். அசிபதத்தினுடைய விஷயம் என்னது? 2 3 தான். தத்துவம் அசிங்கிற பொழுது தத்துவம் 2 1 என்பது தான். அதை தெளிவாக இங்கே பகவான் சொல்லி இருக்கின்றார். அதனால் இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அனாத்மான்னு சொல்கிறோம். சரீரத்தை அறிபவன் ஆத்மா என்றால் சரீரத்துக்கு அனாத்மான்னு பேர். ஆத்மா அல்லாதது, ஆத்மாவிற்கு வேறானது க்ஷேத்திரம் என்று இருப்பது. இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்த க்ஷேத்திரமானது எப்படி இருக்கு? பாஞ்சபௌத்திகமாக இருக்கு. முக்கியமான விஷயம், இந்த உடம்புங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனதாக இருக்கின்றது, பஞ்சபூத காரியமாக இருக்கின்றது. பஞ்சபூதம்னா தெரியுமே, அதை சொல்ல வேண்டியதில்லை. பஞ்சபூதம்னாக்க ஆகாசம் முதலான 5 பூதங்கள். இந்த உடம்பு 5 பூதங்களுடைய காரியமாக இருக்குது. நமக்கு தெரியும், உடம்புல 5 பூதமும் இருக்குது. காற்று இருக்குது, தண்ணீர் இருக்குது, ரத்தமாக தண்ணீர் இருக்குது, சுவாசம் பிராணன் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆகாசமும் இருக்குது, வயிற்றுல இடைவெளி இருக்குது, அதனால தான் இட்லியை உள்ளே போட முடியுது, ஸ்பேஸ் இருக்குல்ல. அதனால் உடம்புல இது ஆகாசங்கிறது இருக்கின்றது. அதுக்கப்புறம் ஜலம் இருக்குது, மண் பிருத்திவிங்கிறது இருக்குது, அக்னியும் இருக்குது. அக்னியும் உடம்புல வெப்பங்கிறது இருக்கின்றது எல்லாம். இதனால் இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அதனால் பாஞ்சபௌத்திகம்னு பேர். இந்த பஞ்சபூதங்கள் ஜடம் என்று நமக்கு தெரியும். பஞ்சபூதங்கள் ஜடமாக இருக்கிறதுனால பஞ்சபூத காரியமான உடலும் ஜடமானது, உடம்பு ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஆகவே உடம்பு பஞ்சபூத காரியமாக இருப்பதால் ஜடமானது. அது ஜடமானது என்பதனால் அது ஆத்மா அல்ல, அது நான் அல்ல. ஏனெனில் நான்கிறது அறிவு. நான்கிறது ஜடமான கிடையாது, ஜடமான ஒன்று நான் நினைக்காது. இப்போ உடம்புல ஒரு இயக்கம் இருக்கின்றது. உடம்பை இயக்குகின்ற, உடம்பை அறிகின்ற ஒரு அறிவு, ஒரு சக்தி அதற்கு வேறாக இருக்கிறதுங்கிறது தெரிகின்றது. அதனால இந்த உடம்பு அனாத்மா, இது ஆத்மா அல்ல, அது உண்மை பொருள் அல்ல, பஞ்சபூதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கப்புறம் சவிகாரம், முக்கியமாக இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய தன்மை, உடம்பு மாறிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்சபூதங்கள் மாறுற மாதிரி உடம்பு மாறிக்கொண்டே இருக்கின்றது. குழந்தையிலிருந்து மரண காலம் வரைக்கும் உடம்பு பலவிதமான விகாரங்களை, ஷட்பாவ விகாரம்னு பார்க்கிறோம், 6 விகாரங்களை அது அடைந்து கொண்டே இருக்கின்றது, மாறிக்கொண்டே இருக்கு. இந்த ஆத்மாவானது, இந்த உடம்பை அறிகின்ற அறிவு க்ஷேத்திரஜன், இந்த உடலின் மாறுபாடுகளை அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால் அது அவன் வேறானவன். உடம்பு அறியப்படுவதா இருக்கின்றது, உடம்பு மாறுபட்டு கொண்டே இருக்கின்றது. ஆத்மா நான்கிறது மாறுபடாத உணர்வு. ஏன்னா உடம்பினுடைய மாறுபாடுகள் அனைத்தையும் நாம் பார்க்கிறோம். நம்ம லட்சணாவிருத்தியில் முதல் பாட்டே அதானே, நிர்விகாரி என்பது தான். இதே நான் நிர்விகாரி. ஏன்னா நான்கிறது எப்பொழுதும் மாறாமல் தான் இருக்குது. பிறந்ததுலேருந்து எப்பொழுதுமே அது நான்கிற உணர்வு ஒன்றாகவே இருக்கின்றது. ஆனால் அறியப்படுகின்ற உடம்பு அது வேறாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய அறியாமையினால உடம்பையே நம்ம நான் நினைக்கிறோமே ஒழிய, ஆனால் உடம்பு அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆகவே அது நான் இல்லை. அப்புறம் தெளிவாக இருக்குது, அது திருஷ்யமாக இருக்கின்றது. அதனால் திருஷ்யத்துவம்ங்கிறது உடம்புக்கு இருக்குது, காணப்படும் பொருளாக இருக்கின்றது, அறியப்படும் பொருளாக உடல் இருக்கின்றது. புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி நம்மால் இது என்று அறியப்படுகின்றதோ அப்படியே நம்முடைய உடலும் நம்மால் இது என்று அறியப்படுகின்றது. இது என்று எது அறியப்படுகின்றதோ அது அறிபவனுக்கு வேறானது. எப்பொழுதுமே அப்படித்தான் இருக்க முடியும். அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்றாக இருக்க முடியாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. உடம்பு இது என்று அறியப்படுவதனால அது எனக்கு வேறானது. அப்போ நான் யார்? அதை அறிகின்ற அறிவு நான். அதனால இந்த உடம்பு அனாத்மா, பஞ்சபூத காரியம், சவிகாரம், திருஷ்யம், திருஷ்யத்துவம்,
சவிகாரத்துவம், பௌத்திகத்துவம், இது அனாத்மாவினுடைய தர்மம். சரீரத்தினுடைய தர்மம் இது. ஆத்மாவினுடைய தர்மம் என்னது? இதை அறிகின்ற திருக் சொரூபமாக அது சாட்சியாக இருக்கின்றது. இந்த விகாரங்களை அறிவதாக, பார்ப்பதாக இருக்கின்றது. ஆகவே அது விகாரப்படாமல் இருக்கின்றது. தான் மாறுபாடு அடையாமல் இந்த மாறுபாடுகள் அனைத்தையும் அது அறிந்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா மாறுபாட்டோடு சேர்ந்து அதுவும் மாறி போச்சுன்னா அறிய முடியாது. ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறார், ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் வருகிறார், 12ஆம் நம்பர் பஸ்ஸு போயிடுச்சாண்ணா, போயிருச்சுன்னு அவர் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருந்தார், பஸ்ஸு வந்த பொழுதும் இருந்தார், பஸ்ஸு போன பிறகும் அவர் இருக்கிறார். அவர் பஸ்ஸில் ஏறி போயிட்டு அவர் வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்போ அவர் அதே இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறார். பேருந்து வந்தது போனது, அடுத்த ஆள் வந்து கேட்டாக்கா வந்தது போனதுங்கிற சாட்சியாக அவர் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் அடுத்த 6ஆம் நம்பர் பஸ் வந்துருச்சானா, இன்னும் வரலைன்னா, அப்போ அதையும் அவர் வந்து வரலைங்கிறதையும் அதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவரும் மாறி அந்த பஸ்ஸில் போயிட்டாருனாக்கா அப்புறம் ஆள் இருக்க மாட்டார். இப்போ மாறுபாடு நடந்து கொண்டு இருக்கிறது, அதை ஒருவர் அறிகிறாருனாக்கா அவர் அதற்கு வேறாக இருக்கின்றார். அது மாறுபடுகின்ற பொழுதும் அவர் மாறுபடாதவராக இருக்கின்றார். அதே தான் இங்கே இந்த உடல் மாறிக்கொண்டு இருக்கிறது. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. தேகேஸ்மின் யதா கௌமாரம் ஜவ்வனம் ஜரானா, முன்னாடி 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார். உடம்பு எப்படி பருவ நிலைகளை மாறிக்கொண்டு இருக்கின்றதோ அதே போல ஆத்மா உடல்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறதுனா, உடம்பையே மாற்றிக்கொள்ளுகின்றது. அதனால இந்த ஆத்மா திருக்காக, சாட்சியாக இருக்கின்றது. அது முக்கியமான விஷயம். அந்த சாட்சிங்கிறது அது யாருன்னா, அது நானே என்று சொல்லிவிட்டார் பகவான். க்ஷேத்ரஜன் நானே என்று சொல்லிட்டார். அதனால என்ன அர்த்தம்? உடம்பு பிறக்கிற பொழுது உடம்புக்கு வேறான ஆத்மா இருக்கு, ஆனால் அது உடம்பு பிறக்கிற போது பிறந்து உடம்பு இறக்கிற பொழுது இறந்து விடுகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பகவான் அது நான் தான் சொல்லிட்டார். அதனால பகவான் கடவுள் எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கிறவர். ஆகவே உடம்போடு உயிர் பிறப்பது அல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அது அழியக்கூடியது அல்ல. ஏன்னா உடம்புக்கு வேற உயிர் இருக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடிந்தாலும் அது தற்காலிகமாக உடம்புல தோன்றியது, உடம்பு அழிகின்ற பொழுது அதுவும் அழிந்து விடுகிறதுன்னா அறிவியலாளர்கள் அப்படித்தான் ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள். சிலர் நாஸ்திகர்கள் அப்படித்தான் சொல்கிறான். உடம்புல தற்காலிகமாக உயிரானது வந்தது, உடம்பு போகிற பொழுது அது போய்விடுகிறது. இல்லை தனியாக ஆத்மானு ஒன்று கிடையாது, அப்புறம் அது பயணப்படுது, அதற்கு புண்ணிய பாப்பம் இருக்குது, சொர்க்க நரகம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? அது நானே என்று சொல்லுகின்றார். ஆகவே உடம்புக்கு வேறான ஆத்மாவானது உடம்போடு பிறப்பது இல்லை, உடம்போடு அழிவது இல்லை. அது தற்காலிகமாக உடலோடு சேருகின்றது. இன்னும் சொல்லப்போனால் அது தற்காலிகமாக உடலை எடுக்கின்றது. அது உடலை உடல் உயிரை எடுக்கவில்லை, உயிர் உடலை எடுக்கின்றது. உயிர் தான் உடலை எடுக்கின்றது. ஆத்மா இறைவன் ஆத்மாவாக இருந்து அவர் உடலை எடுக்கின்றார். பல உடல்களை அவர் எடுக்கின்றார். அதனால் உடலை அறிகின்ற சைத்தன்யமாக, ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். உடலைங்கிற பொழுது உடம்பை, மனதை, எண்ணங்களை, உணர்வுகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். உடம்புனா அந்த ஸ்தூலமான உடம்பு மட்டுமல்ல, அதனால் பஞ்சகோஷ விவேகம்னு, அதனால்தான் நிர்விகாரம்ங்கிறதுல என்ன சொன்னார்? இந்த ஸ்தூலமான அன்னமயம் மட்டும் கிடையாது, பிராணனும் போய் வந்து கொண்டு இருக்கிறது. அதை என்னால் அறிய முடிகிறது, அதை என்னால் கட்டுப்படுத்த முடிகின்றது. அப்போ கட்டுப்படுத்துபவன் வேற, பிராணன் வந்து அது இருந்து கொண்டே இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. அதனால் பிராணனையே ஆத்மான்னு நினைக்கலாமானா, அப்படி ஒரு மதம் இருக்குது. வாதம்ங்கிறது இருக்குது. ஏன்னா பிராணன் இல்லைன்னா ஆள் இருக்காரா இல்லையான்னு எப்படி ஏதாச்சும் முடிவு பண்ணுறோம்? மூக்கில் கையை வச்சு பார்த்து இருக்கு, சுவாசம் இருக்குன்னா இருக்கிறாருன்னா. அப்போ தூங்குற பொழுதும் பிராணன் இருந்து கொண்டு இருக்கு. அதனால் தூங்குற பொழுது மனசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிராணன் இருந்து கொண்டு இருக்கே, அதனால் பிராணனையே ஏன் ஆத்மானு சொல்லக்கூடாது? ஒரு கேள்வி. தூங்குற பொழுது ஸ்தூல சரீரம் இல்லை, அதனால் ஆத்மா இல்லை, சரி ஒத்துக்கிறோம். தூங்குற பொழுது மனசு இல்லை, அதனால் மனசும் ஆத்மா இல்லை. ஆனால் பிராணன் இருக்கே, விழிப்பு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தையிலையும் மாறாமல் பிராணன் இருக்கே, அதனால் பிராணனையே ஆத்மா, உயிர் என்று ஏன் சொல்லக்கூடாது? அப்படி தான் சாதாரணமாக நினைக்கிறோம். பிராணன் போயிட்டாக்கா உயிர் போய்விட்டதுன்னா ஆள் போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ உயிரையே, பிராணனையே
ஆத்மா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த பிராணனை நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா, முடியவில்லையானா? பிராணன் பிராணாயாம பயிற்சியினால் பிராணனை நம்மால் கட்டுப்படுத்த முடிகின்றது. அதனால் அது கட்டுப்படக்கூடியதாக இருப்பதால் கட்டுப்படுத்துபவன் அதற்கு வேறாக இருக்கிறான். நான் அதை கட்டுப்படுத்துகிறேன், நான் அதுக்கு வேற நாள் தானே. அப்புறம் பிராணன்கிறது காற்று தான் உள்ள பிராணனாக இருக்குது. சரீரத்தில் இருக்கிற பொழுது பிராணன்னு சொல்கிறோமே ஒழிய பிராணன்கிறது காற்று தான். காற்று பஞ்சபூதத்தில் ஒன்று, அது ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் பிராணனையே ஆத்மா என்று சொல்ல முடியாது. ஆகவே இந்த பிராணனோ மனதோ அறிவோ மனதில் வரக்கூடிய எண்ணங்களோ மற்ற உணர்வுகளோ அவை அனைத்தும் என்னால் அறியப்படுபவையாக இருப்பதனால் அவை நான் அல்ல. அது அவை ஆத்மா அல்ல. ஆத்மா அதற்கு வேறானது. அது பகவான் என்ன சொல்றார்? அந்த ஆத்மாவாக நானே இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனால் ஆத்மா பரமாத்மா. அதனால் ஜீவாத்மா என்று ஒரு சரீரத்தை வைத்து கொண்டு நாம் சொன்னாலும் ஜீவாத்மா வாஸ்தவமா பரமாத்மா. அதற்கு உதாரணம் பகவானே இங்கே சொல்றார். ஆகாசம் போல. ஆகாசம் எப்படி ஒன்றாக இருக்கிறது, காற்று போல. ரெண்டு, ஆகாசம் போல காற்று போல. ஆகாசம் ஒன்றாக இருக்கு, சர்வகதமாக இருக்கு, எங்கும் வியாபித்ததா இருக்கின்றது. அப்புறம் திருஷ்யமாக நேராக காணக்கூடியதாக இல்லை, அதிருஷ்யமாக இருக்கின்றது ஆத்மா, அந்த ஆகாசம். அதே மாதிரி கண்டம் பிளவுபடாததாக அகண்டமாக இருக்கின்றது. ஆகாசத்தை வெட்ட முடியாது, கத்தியில் வெட்ட முடியாது. அப்புறம் நிர்மலமாக இருக்கின்றது. ஆகாசத்தில் எந்த அழுக்கும் ஒட்டுவது இல்லை, நிர்மலமாக இருக்கின்றது. அப்புறம் அசங்கமாக இருக்கின்றது. இதெல்லாம் ஆகாசத்தினுடைய தன்மை. ஒன்றாக இருக்கிறது, எங்கும் வியாபித்ததாக இருப்பது, அது அறியப்படாததாக இருப்பது, திருஷ்யமாக இந்திரியங்களுக்கு விஷயமாகாததாக இருப்பது. அப்புறம் அகண்டமாக பிளவுபடாததாக இருக்கிறது, நிர்மலமாக தூய்மையானதாக இருப்பது. அப்புறம் அசங்கமாக அதனிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அதோட ஒட்டுதல் இல்லாததாக இருப்பது. அதுக்கப்புறம் சர்வாதாரமாக இருப்பது, அனைத்திற்கும் ஆதாரமாக ஆகாசம் இருக்கின்றது. இதே போல சைத்தன்யம் ஆத்மாவும் இருக்கின்றது. ஆத்மாவும் ஆகாசம் போல ஒன்றுதான். ஆத்மாவும் சர்வகதமானது, எங்கும் வியாபித்ததா இருக்கின்றது, அதிர்ஷ்யமாக காணப்படாததாக இருக்கின்றது, அகண்டம் பிளவுபடாததாக இருக்கின்றது, நிர்மலமாக தூய்மையானதாக இருக்கின்றது. அப்புறம் சங்கத்துவங்கிறது இல்லை, அசங்கமாக இருக்கின்றது. சர்வாதாரம், அனைத்து சரீரங்களுக்கும் ஆதாரமாக அது இருக்கின்றது. ஆகாசம் நம்ம பல பானைகள் செய்கிறோம், பல பொருட்களை பண்ணுற பொழுது அதற்குள்ள ஆகாசம் வருது. அதற்குள்ள ஆகாசம் வந்தாலும் ஆகாசம் பிளவுபட்டதான 2 ஆகாசம் 3 ஆகாசம் சொல்ல முடியுமான்னு? பானை 10 பானை பண்ணதுனால இது 5 லிட்டர் 10 லிட்டர் 20 லிட்டர் 50 லிட்டர்னா இப்போ அந்த 5 10 லிட்டர் 50 லிட்டர்லாம் என்னது? உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தோட அளவு தான். அதனுடைய அளவை வைத்து கொண்டு தான் அது எவ்வளவு கொள்ளளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு அளவு சொல்கிறோம். அதனால் ஆகாசம் 5 லிட்டருக்குள்ளே வந்துருச்சு 10 லிட்டருக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்ல முடியுமான்னா இல்லை. அந்த பானைங்கிற ஒரு வடிவத்தினால அது வரையறுக்கப்பட்டது போல இருக்கு, அது உபாதின்னு சொல்லுவோம். அந்த உபாதியினால அது வரையறுக்கப்பட்டது போல பிளவுபடுத்தப்பட்டது போல இருக்கே ஒழிய ஆகாசம் அதனால 2 3 ஆகிறது இல்லை, அது வரையறுக்கப்படுவது இல்லை, பிளவுபடுத்தப்படுவது இல்லை, கண்டமாவது இல்லை. பானை எடுத்துட்டு போனா உள்ள இருக்க ஆகாசமும் போகுதுன்னா, பானை போற போது உள்ள வெறும் பானையாரு உள்ள இருக்க ஆகாசம் போகுதே, ஆகாசம் போகுதான்னு? அது போற மாதிரி, அது போவது இல்லை, அப்படியே தான் இருக்கு. உண்மையிலே குயவன் பானையத்தான் பண்ணானே ஒழிய பானையை பண்ணிட்டு அதுக்குள்ள ஆகாசத்தை எடுத்து போட்டானான்னா இல்லையே. அவன் பானையை பண்ணா ஆகாசம் வந்து விட்டது இருக்குன்னா. பூமியை மண்ணை தோண்டுனா என்ன ஆகுது? ஆகாசம் வந்துடுது. நம்ம ஆகாசத்தை அங்கே உண்டு பண்ணலை, அது இருக்கிறது. தோண்டுனா மண்ணை எடுத்தால் அங்கே ஆகாசம் தெரிகின்றதுன்னா அப்போ அது சர்வ கதமாக சர்வ வியாபகமாக அது இருக்கின்றது. அது பிளவுபடுவது இல்லை, மாசுபடுவதும் இல்லை. அதே போலதான் ஆத்மா பல சரீரங்கள் பல உடல்கள் தோன்றி இருந்தாலும் அது உடல்களால் பிளவுபடுவது இல்லை. அதான் ஈஸ்வரன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். எண்ணற்ற உடல்கள் தோன்றி இருக்கிற பொழுதும் தனித்தனியான ஆத்மாக்கள் உண்டாவது இல்லை, ஒரே ஆத்மா பல உடல்களில் இருக்கின்றது.
இல்லை உடம்பு போகிற பொழுதும் ஆத்மா போகிறதுன்னா அப்படி போகிறதில்ல, உடம்பு தான் போகுது. ஆத்மா சர்வகதமாக இருக்கின்றது, சர்வ வியாபகமாக இருக்கின்றது, சர்வாதாரமாக இருக்கின்றது. இந்த எத்தனை பானை செஞ்சாலும் அந்த பானைக்குள்ள ஆகாசம் இருக்குன்னா, பானைக்குள்ள ஆகாசம் இருக்கு அப்படின்னா பானை எங்க இருக்கு? ஆகாசம் தான் இருக்கு. பானைக்கு உள்ளேயும் ஆகாசம் இருக்கு, பானைக்கு வெளியேயும் ஆகாசமானது இருக்கின்றது. அப்ப உள்ளே வெளியேங்கிறது இல்லாம எங்கும் நிறைந்ததா இருக்கின்றது. சாதாரணமா வானம் ஆகாசம்னா எங்க இருக்குன்னா மேலே பார்க்குறோம், பூமியின் கீழே இருக்கு, வானம் மேலே இருக்கு, ஆகாசம் மேலே இருக்குன்னா. ஆகாசம் மேலே இருக்கா, ஆகாசத்துல பூமி இருக்கான்னா? பூமியை சுற்றி ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல தான் பூமி இருக்கின்றது. பூமியை தோண்டினாலும் ஆகாசம் தான் வரும். அதே போலதான் ஆத்மாவில் தான் அனைத்தும் இருக்கின்றது. ஆத்மா ஒன்றாக இருக்கின்றது, இந்த உடல்களால் பிளவுபடாமல் இருக்கின்றது, வரையறுக்கப்படாமல் இருக்கின்றது. அப்புறம் அது மட்டும் இல்லை, அது மாசுபடாமல் இருக்கு. ஆகாசம் எப்படி மாசடைவது இல்லையோ அதே போல உடம்போடு இருந்தாலும் இந்த மற்ற எல்லா பொல்யூஷனும் சொல்கிறோமே, ஸ்பேஸ் பொல்யூஷன்னா அதுவும் சொல்கிறான். இவன் சேட்டிலைட்டாக அங்கங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். அதனால் ஆகாசத்தில் அதெல்லாம் அங்கங்கே இருக்குது, அதனால் அது பொல்யூஷன். அப்படி ஆகாசம் பொல்யூஷன் ஆகாது. அது இன்னும் எவ்வளவோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. அதனால் ஆகாசத்துக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த ஆத்மா சரீரங்களை எடுத்திருந்தாலும் சரீரங்களுடைய நிறை குறைகளால் அது பாதிப்பு அடைவது இல்லை. அதனால் அது அசங்கம், நிர்மலம். இது நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால் க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரஜனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. எண்ணற்ற உடல்கள் அது க்ஷேத்திரம், அது ஜடமானது, பஞ்சபூத காரியம், ஆகவே பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அது பரமாத்மா, ஆகவே அது பஞ்சபூத காரியம் அல்ல, ஆகவே அது பிறப்பு இறப்புக்கு உட்படுவது அல்ல, அது பூர்ணமானது, இறைவன். என்ன பிரச்சனை? அது நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையுடைய. அது இருக்கார், நமக்கு தெரியாம இருக்கின்றார். அப்ப நாம யார்? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த ரெண்டுடைய பிரதிபிம்பமா நாம தோன்றி இருக்கிறோம். அதனால இந்த அந்தக்கரணம் மனதுல இந்த ஆத்மாவினுடைய ஒரு பிரதிபிம்பம் ஏற்படுகிற பொழுது அந்த மனது உடம்பு தற்காலிகமாக ஒரு உயிர்த்தன்மையை பெறுகின்றது, சேத்தனத்தன்மையை பெறுகின்றது. அதைத்தான் நாம் ஜீவன் என்று அது இருக்கின்றது. அதனால் அது ஒரு பிரதிபிம்பம் தானே ஒழிய அது உண்மை பொருள் அல்ல. அதனால் இங்கே இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பகவான் சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகங்களில் பார்த்தா நமக்கு தெரியும். 1-2 ஸ்லோகத்தை பார்த்துட்டோம். இதில் முதல்ல க்ஷேத்திரத்தை இப்படி சொல்லிட்டு, க்ஷேத்திரம் என்றும் க்ஷேத்திரஜன் என்றும் நான் எல்லா உடல்களிலும், இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம்னு பேர், நான் க்ஷேத்திரஜனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த க்ஷேத்திரத்தை பற்றி நான் உனக்கு இன்னும் விரிவாக சொல்லுகிறேன்னு சொல்லி பகவான் சொல்லுகின்றார். 11வது ஸ்லோகம் வரைக்கும் 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்கிறார். இந்த முதல் ஸ்லோகம், இதில் இல்லாத ஸ்லோகம், அர்ஜுனுடைய கேள்வியை எடுத்துக்கொண்டாக்க ஒரு ஸ்லோகம் கூடுதலாக வரும். 12வது ஸ்லோகம்னு வரும். அந்த ஸ்லோகத்தை அர்ஜுனுடைய கேள்வியை சேர்க்கலைன்னா 11வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜனை பற்றியது. க்ஷேத்திரம்னா என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ க்ஷேத்திரம்னு சொல்கிற போது உடல் மட்டுமல்ல, அறியப்படுவதாக இருக்கக்கூடிய அனைத்து உலகப் பொருள்களும் அனைத்து விஷயங்களும் ஜடப்பொருள்கள் அனைத்துமே க்ஷேத்திரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான், அந்த ஒரு ஆத்மா அநேக உடல்களை எடுத்திருக்கின்றது. அதனால் எல்லா உடல்களுமே க்ஷேத்திரம்தான். எல்லா உடல்களுமே பஞ்சபூத காரியம் தானே, அதனால் எல்லா உடல்களுமே க்ஷேத்திரம்தான். அதனால் ஒரு உடல் அது ஜடம், அது க்ஷேத்திரம்னு இல்லாமல் அறியப்படுவதா இருக்கின்ற எல்லா உடல்களும், அறிபவன் ஒரு ஆள், அறியப்படுபவையாக அநேக உடல்கள் இருக்கின்றன, அவை அனைத்துமே க்ஷேத்திரம் ஆகும். இப்படி க்ஷேத்திரத்தினுடைய சொரூபம், க்ஷேத்திரஜனுடைய சொரூபம், இதை சொல்லிட்டு க்ஷேத்திரஜனாக நானே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஞானம்ங்கிற விஷயத்தை பகவான் சொல்லுகின்றார். 8வது
7வது ஸ்லோகம் வரைக்கும் தான் க்ஷேத்திரம் பற்றி, 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானம்ங்கிற விஷயத்தை சொல்லுகின்றார். முதல் அர்ஜுனுடைய கேள்வியோடு சேர்த்த 7 ஸ்லோகம், கேள்வி இல்லாமல் இருந்த 6 ஸ்லோகம், 6வது ஸ்லோகம் வரைக்கும் தான் க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜனை பற்றிய விஷயம். அதனால் மகாபூதானி அகங்காரக புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகச்ச பஞ்சக்சேந்திரிய கோச்சராக இச்சா துவேஷ சுகம் துக்கம் சங்காத்தேதனா திருதிகி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். சுருக்கமாக, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். மகாபூதானி 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களும் அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, அப்புறம் 10 புலன்கள், கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனது, இந்திரிய விஷயங்கள், அதையும் சேர்த்துட்டார். இந்த உலகம் எல்லாமே க்ஷேத்திரம். உலகம், உலக விஷயங்கள், நம்முடைய உடல் எல்லாத்தையும் சேர்த்து க்ஷேத்திரம்னு பார்க்கணும். ஆனால் பஞ்சபூத காரியமாக இருக்கிறது எல்லாமே க்ஷேத்திரம். பஞ்சபூதங்களும் பஞ்சபூத காரியங்களாக இருக்கின்ற அனைத்தும் க்ஷேத்திரம். அதுக்கப்புறம் ஞானத்தை, ஞான குணங்களை ஞானம் என்று சொல்லுகின்றார். 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் 20 குணங்கள் சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லிட்டு பகவான் இதுவே ஞானம்னு சொல்கிறார். ஞான குணங்களையே ஞானம் என்று சொல்லுகிறார். அதனுடைய முக்கியத்துவம் கருதி சொல்லுகின்றார். அற்புதமான 20 குணங்கள். இந்த குணங்களை பற்றி நம்ம தொகுத்து சுருக்கமாக என்ன சொல்லியிருக்கேன்னு ஒன்றொன்றும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, சாரந்தான் பார்க்கிறோம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, இப்படி தொடங்கி அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவ ஞானார்த்த தர்சனம், ஏதத் ஞானம் இது புரோக்தம், அஜ்ஞானம் எதத்தோன்யதா, இதா ஞானம், இதற்கு வேறானதெல்லாம் அஜ்ஞானம் என்று சொல்லுகின்றார். 11வது ஸ்லோகம் வரைக்கும் இல்லை சொன்ன விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக பார்த்தார் பரமார்த்தன் சாமிஜி. அது அழகாக சுருக்கமாக 4 தலைப்புக்குள்ளே கொடுக்குறார். ஒன்று, இந்த நற்குணங்களில் முதலாவது ஜீவ சம்பந்தமானவை. நம்முடைய உடம்பு, மனது, புத்தி இவைகளை ஆரோக்கியமாக ஸ்திரமாக வைத்து கொள்ளணும். ஒன்றுக்கொன்று முரண்படாமல் ஒருங்கிணைத்து வைத்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு மனசும் முரண்படாமல் இருக்கணும், மனசும் உடம்பும் நம்மளுடைய வாழ்க்கையும் முரண்படாமல் இருக்கணும். அதனால் உடம்பு, மனது, புத்தி இவைகள் ஆரோக்கியமாக வைத்து கொள்வது, உறுதியாக வைத்து கொள்வது, ஒன்றுக்கொன்று முரண்படாமல் ஒருங்கிணைத்து வைத்து கொள்ளுதல், அதற்கு தேவையான குணங்கள் எல்லாம் சொல்கிறார். அமானித்துவம், அதம்பித்துவம்ங்கிறதெல்லாம் அதான். அமானித்துவம், அதம்பித்தல உடம்பு ஜீவன் சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த உலகம் சம்பந்தமாக, உலகத்தை நம்ம எப்படி பார்க்கறது, எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு சொல்கிற பொழுது, உலகங்கிறது இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடிய தன்மை உடையது. ஆகவே இதில் சமச்சித்தத்துவங்கிறது நமக்கு இருக்க வேண்டும். நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபத்திஷு, இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம இயல்பாக நமக்கு இயற்கை என்ன அடைகின்றதோ, நம்ம விரும்புகின்ற வெறுக்கின்ற விஷயங்களில் சமச்சித்தத்துவம். நம்ம சுகம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறோம், அது விருப்பமாக இருக்குது. துக்கம் வரக்கூடாது, துக்க சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. நம்ம எதிர்பார்க்காததும் வருது, எதிர்பார்க்கறது கிடைக்காமலையும் போகுது, எதிர்பார்த்து கிடைக்கவும் செய்யுது. எதிர்பார்க்கறது கிடைக்கவும் செய்கிறது, கிடைக்காமலும் போகின்றது. நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது சிலது நடக்காமலும் இருக்குது, சிலது நடக்கவும் செய்கின்றது. இப்போ நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, அது நம்மளுடைய விருப்பம். ஆனால் என்ன விளைகின்றதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அதனால் அது சமச்சித்தத்துவம்ங்கிறார். அந்த என்ன ஏற்படுகிறதோ, என்ன விளைவு வருகிறதோ அதை சமமாக எடுத்துக்கொள்ளுதல், சமபாவனையோடு எடுத்துக்கொள்ளுதல். அதனால் நம்ம கர்மயோகத்திலே பார்க்கிறோம். அதனால் மனது கலங்காமல் இருக்கிறது. ஏன்னா எதிர்பார்க்கிறது, அதற்காக நாம் இப்போ முயற்சி செய்கிறது, இப்போ நம்மளுடைய முயற்சியில் இருக்குது, அது நம்ம கையில் இருக்குது, அதுக்கு விதி கிடையாது. நம்ம என்ன விரும்புகிறோங்கிறதும் நமக்கு என்ன தேவைன்னு நாம் தீர்மானம் பண்ணி அதை அடைவதற்காக முழுமையாக சரியாக முயற்சி பண்ணுறதுங்கிறது முழுக்க நம்முடைய கையில் இருக்குது. அது நம்முடைய இப்போதைய முயற்சி. ஆனால் விளைவு வர்றதுங்கிறது அதில் நம்ம முயற்சி மட்டும் இல்லை, பல காரணம் இருக்குது. முக்கியமாக விதிங்கிறது இருக்குது. இந்த காலத்தில் இந்த இடத்துல
நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கோ, எந்த பிராரப்தம் செயல்பட தொடங்கி இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல பலனானது கிடைக்கும். அதனால் அதை தீர்மானம் பண்ணுறது அது நம்ம கையில் இல்லை. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாப்பலேஷு கதாச்சன முன்னாடியே சொல்லியிருக்கிறார். பலனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உனக்கு இல்லை, ஆனால் கர்மத்தை செய்வதற்கான அதிகாரம் உனக்கு இருக்கின்றது. ஆனால் நாம் இப்போ விவேகத்தோட எதை செய்யணும் செய்யக்கூடாது ஒரு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் அதை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அது நம்முடைய முயற்சியில் நம்முடைய கையில் இருக்குது. ஆனால் அதற்கான விளைவு ஏற்படுதல் என்பது விதியினுடைய கையில் இருக்கின்றது. இந்த காலத்தில் நம்ம எதை அனுபவிக்கணும்னு இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல பலன் கிடைக்கும். அதனால்தான் நல்ல விதி இருந்தால் நம்ம முயற்சி செய்யாமலே சில நல்லது நடக்குது, நமக்கே தெரியாமல் நல்லது நடக்கின்றது. அல்ல நம்ம முயற்சி குறைவாக கிடைக்கக்கூடிய பலன் மிகுதியாக இருக்கின்றது. 90 மார்க் வந்ததுன்னா எப்படி போட்டானே தெரியலைன்னா, 90 மார்க்கு நினைச்சா கூட பரவாயில்ல, 10 மார்க்குக்கே நினைக்கிறான். 10 மார்க்குக்கு நான் எழுதிட்டேனா அப்படின்னு, எப்படி இந்த மார்க்கை போட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம முயற்சி, நம்மளுடைய சக்தி, நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே பல சமயங்களில் நமக்கு கிடைக்குது. ஆனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. எதிர்பார்த்ததுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காம போகிற பொழுது தான் புலம்புறோம். அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு அப்போ தான் கடவுளை கூப்பிட்றோம். எதிர்பார்த்ததுக்கு மேலே நிறையா கிடைச்சாக்கா அப்போ கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு அதை நினைக்க மாட்டேங்கிறான். நடக்காமல் போச்சுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ முயற்சி பண்ணேன், எனக்கு கிடைக்காம போச்சு என்ன. அப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாபம் இருக்குது, அதனால பிரதிபந்தம் வந்திருக்கு. அந்த நேரத்தில் அந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு. ஆகவே அந்த பலனானது வரவில்லை. அதனால இது விதியினுடைய அடிப்படையில் பலன் வருதல் என்பது இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு அதனால நம்மளுடைய மனதை கலக்கமடையாமல் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி மனது கலங்காம இருக்கிறது என்பதுதான் சமச்சித்தத்துவம். வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ மானமோ அபமானமோ புகழோ இகழோ எது வந்தாலும் மனசு ஒரே மாதிரி இருக்கிறது. அதை அப்படியே எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அதை பிரசாத புத்தின்னெல்லாம் கர்மயோகத்தை பற்றி சொல்கிற பொழுது சொல்லி இருக்கிறார். இது முக்கியமானது. மனதோட சமநிலை மாறாமல் பார்த்துக்கொள். அப்போ அதற்கு என்ன சகாயம் என்ன? புத்தி தான், விவேகம் தான். இது விதியினால் வந்திருக்கு, அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அல்லது ஈஸ்வரன் கொடுக்கிறார், ஈஸ்வரன் இப்பொழுது இதைத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு நம்ம அறிவு ரீதியாக தயாராக இருக்கிறது. மனசை சமாதானப்படுத்தி வைக்கிறது. மனசு ஆசையினால் கேட்கும், ஆனால் மனதை புத்தியினால் நம்ம சமாதானப்படுத்தி வைக்கிறதுங்கிறது முக்கியமானது. அதனால் இது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். உலகம் நமக்கு என்ன தருகின்றதோ அதை சமமான மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம உடம்பு மனது புத்தியை சரியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணுறதுங்கிறது ஒன்று. அமானித்துவம் அதம்பித்துவம் இந்த நற்குணங்களை வளர்த்து கொள்வது, தீய குணங்களை விளக்கிறது என்பது. தெய்வ சம்பத்தை வளர்த்து கொள்வது, அசுர சம்பத்தை விளக்கிறது. அதே சமயம் நமக்கு வாழ்க்கை அனுபவமா இரண்டுமே வருது, இன்ப துன்பம் வருது. அதை சமமான மனநிலையோட எதிர்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் ஈஸ்வர சம்பந்தமான விஷயத்தையும் இதுல சொல்றார். மயி சானன்ய யோகேன பக்தி ரவ்யபிச்சாரிணி, மாறாத ஒரு பக்தி, இறைவனிடத்துல மாறாத பக்தி கொண்டு இருத்தல். அதனால உலகம் எப்படி போனாலும், உலக வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பகவான் இருக்கிறார். பகவான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது அவர்தான் நம்மளுடைய கடைசி புகலிடம் என்று பகவானிடத்துல மாறாத பக்தி கொண்டிருத்தல், மாறாத அன்பு கொண்டிருத்தல், அது ஈஸ்வர சம்பந்தமான விஷயம். இந்த பக்திங்கிறது ஒரு ஞானம், அது ஒரு சாதனம். இந்த பக்தியும் முதல்ல லௌகிக்க பக்தியா இருக்கு. லௌகிக்க பக்தினா என்ன அர்த்தம்? லௌகிக்க பலன் கருதி இருக்கின்ற பக்தி. நமக்கு சாத்தியம் உலக விஷயம், அதற்கு பகவான் சாதனம்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். கடவுள் நமக்கு வேண்டாம், அவர் அதை மட்டும் கொடுத்தா நம்ம கேட்கறத கொடுத்தா போதும்னா. அப்போ என்னது? நம்முடைய லட்சியம் உலக விஷயங்கள். அந்த உலக விஷயங்களை அடையிறதுக்கு நாம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறோம். அது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால பகவானுக்கும் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து பார்ப்போமேனா. கவர்மெண்ட்டில் அரசு வேலை நடக்கலைனாக்கா என்னது? அங்கே அரசு அதிகாரிகளுக்கு அங்கே எங்கே லஞ்சம் கொடுக்கணும், கொடுத்து வேலையை பார்க்குற மாதிரி பகவான்கிட்டே ஒரு அப்ளிகேஷனை போட்டு வை, பகவானே கொஞ்சம் பார்த்துக்க, அப்புறமா நான் உனக்கு வடமாலை சாத்துறேன்னா. ஏதோ ஒன்று பகவானுக்கும் சைடில் என்ன கொடுக்குறேன்னு முன்னாடியே சொல்லி வச்சிட்றேன். இந்த நாள் விரதம் இருக்கிறேன், இல்லை இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இடைக்கு இடம் கொடுக்குறேன், இது நிறைவேறிட்டேன் ஆசை. அப்போ என்னது? பகவானுக்கு கொடுக்குற லஞ்சம் அது. பகவானுக்கு நான் நிறைவேறினாக்கா நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படிங்கிறது என்னது? அப்போ நமக்கு லட்சியம் பகவான் இல்லை, பகவான் ஒரு சாதனம், ஒரு கருவி.
ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி. அதனால் நீங்கள் நம்ம காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னாக்கா நான் கவனிச்சுக்கிறேன். அந்த மாதிரி பகவான் இருக்கிறார். அப்படி இல்லாமல் அதற்கு அடுத்த நிலையில் பகவான் சாத்தியமாகவும் உலக வாழ்க்கை சாதனமாகவும் மாற்றிக்கொள்வது, அதான் சரணாகதி. பகவான் தான் என்னுடைய லட்சியம், அதற்கு என்னுடைய உலக வாழ்க்கை, அதை நான் சாதனமாக வைத்துக் கொள்ளுகிறேன். அதனால் அவ்யபிச்சாரிணி பக்தினா, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது மாறாமல் இருக்கிறது, மாறாத பக்தி. அப்போ பகவான் தான் என்னுடைய சாத்தியம் அப்படின்னு இருக்கிறது, என்னுடைய லட்சியம் இறைவன் தான். இந்த உலக விஷயங்கள் வர்றது போகிறதுங்கிறத பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போகிறது இல்லை. அது பகவான் கொடுக்கிறார் என்றாலும் பகவான் எப்படி கொடுக்குறார்? என்னுடைய விதிப்படி கொடுக்குறார். என்னுடைய விதி என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அதுக்கேற்றார் போல தான் கொடுக்குறார். அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் அவர் கொடுக்கறது இல்லை. அதனால் என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் நமக்கு அதை நம்ம அதை கிடைக்கணுங்கிற அந்த பாக்கியம் இருந்தால் தான், அந்த புண்ணியம் இருந்தால் தான் அது வரும். இல்லை என்றால் வராதுங்கிறத புரிந்து கொண்டு, ஆகவே அதை கேட்கலைனாலும் அவர் கொடுப்பார். பகவான்கிட்ட லௌகிக்கமான விஷயத்தை கேட்கலைனாலும், ஏன்னா நமக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு விதி இருந்தால் கொடுத்து தான் ஆகணும். அது அவருடைய வேலை, அவருடைய கடமை. கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை, கொடுத்து தான் ஆகணும். அதனால் மாசமான வேலை செஞ்சால் சம்பளம் கொடுத்தாகணும், அது அவருடைய கடமை. அதுக்கு நம்ம ஒன்றும் டிப்ஸ் கொடுக்கணுங்கிறது இல்லையே, அதுக்கு லஞ்சம், சம்பளம் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கணுங்கிறது இல்லையே. நம்ம வேலையை செஞ்சால் அதற்கான கூலி தானாக வரப்போகுது. அதனால் நம்ம செய்த வினைப்பயனை பகவான் கொடுக்கிறார். ஆகவே நம்ம கேட்கலைனாலும் கொடுக்கறத அவர் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். என்னதான் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதது அப்படிங்கிறத நம்ம இப்போ அடையக்கூடாதுன்னு இருக்கிறத கொடுக்க மாட்டார். அதனால லௌகிக்க விஷயங்களை பகவான்கிட்ட கேட்கறது தேவையே இல்லாத ஒன்று. நம்மளுடைய ஆசையினால எதிர்பார்ப்புனால நம்ம கேட்கிறோமே ஒழிய அது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு நேரமான உணவு கொடுத்துட்றாங்க, அதை என்னைக்கும் குறை வைக்கிறது இல்லை. குழந்தைக்கு என்ன தேவையோ உணவு, அடிப்படை வசதிகளை அவர்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப அன்போட கருணையோட செய்து விடுகிறார்கள். அதற்கு மேலே குழந்தை பேராசைப்பட்டு எனக்கு பைக் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடுன்னு கேட்குற பொழுது தான் அது அவர்களுக்கு சக்தி இருந்தால், இவர்களுக்கு வாங்குவதற்கான தகுதி இருந்தால் வாங்கி கொடுக்கிறார்கள். ஆனால் அடிப்படை தேவைகளை எந்த கேள்வியும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து கொடுக்கிறார்கள். அதே தான் பகவானும். அதனால் அதை கேட்காமலே செய்வார். அப்போ பகவானிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்ன? அவர் தான், உன்னை நான் அடைய வேண்டும்ங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியது. என்னுடைய லட்சியம் நீதான் என்பது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது தான் மாறாத பக்தி. அதனால் உலக விஷயங்கள்ல அதை கடைசியாக சொல்றார், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், அறத்திர் ஜன சம்சதி, மக்கள் கூட்டத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதாவது சமூக விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விலக விரும்புறது, லௌகிக்க வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக விரும்புறது, பகவானிடத்திலே ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தத்துவ ஞானத்தை சொல்றார். அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னா இந்த லட்சியத்தில் உறுதியாக இருத்தல். லட்சியம்ங்கிறத பற்றி சொல்றார். நம்மளுடைய ஜீவனுடைய லட்சியம் பரம புருஷார்த்தம் மோட்சம் என்பது தான். அப்போ அந்த மோட்சத்தை அடைகிறது இந்த சம்சார வாழ்க்கையிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைதல், இறைவனை அடைதல் என்பது தான் நம்முடைய லட்சியம், பரம புருஷார்த்தம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருத்தல், அதற்கான ஞானத்தை அடைதல் என்பதில் உறுதியாக இருத்தல். அத்த அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்படி உலக விஷயங்கள்ல இருந்து விலகி ஆத்ம விஷயத்திலேயே மனதை செலுத்துதல் அல்லது இறைவனிடத்திலேயே செலுத்துதல் என்பது ஞானம். இந்த விஷயங்கள் எல்லாம் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஞேயம் என்று 13வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். இந்த ஞேயம் என்று சொல்லப்படுவது, ஞேயம்னா அறியப்பட வேண்டியது, அறியப்படக்கூடிய விஷயத்துக்கு ஞேயம்னு பேரு. உண்மையிலேயே நமக்கு அறியப்படக்கூடிய ஒரே விஷயமா இருக்கிறவர் இறைவன் தான். இறைவன் தான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர், நமக்கு தெரியாமலே இருக்கிறவர் அதுதான். அதனால தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவர் அவர்தான், இறைவன் தான். நம்ம உலகத்துல பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோம். நம்ம என்னதான் உலக விஷயத்தை தெரிந்து கொண்டாலும் அது காலத்தினால் மாறுபடக்கூடியது. லௌகிக்க வித்யா அப்படிங்கிறது அது மாறிக்கொண்டே இருக்கு, சிலபஸை மாற்றிக்கிட்டே இருக்கானே. இந்த உலக கல்விங்கிறது, அறிவியல்ங்கிறது மாறிக்கொண்டே, ஏன்னா விஷயம் மாறிக்கொண்டே இருக்கு. அதனுடைய தன்மையே
அனிர்வச்சனீயம் தான். மாயா காரியம் மாயா அனிர்வச்சனீயம்னா உலகம் அனிர்வச்சனீயம். இது இப்படித்தான் இருக்கக்கூடியதுன்னு என்றைக்கும் நம்ம நிச்சயித்து சொல்லவே முடியாது. அதனால் அதை பற்றிய அறிவும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ மாறாத ஒரே பொருள் இறைவன் தான். ஆகவே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே பொருள் இறைவன் தான். அது மட்டுமல்ல, எல்லா க்ஷேத்திரங்களுள்ளும் க்ஷேத்திரஜனாக இறைவனே இருக்கிறார்னா அந்த இறைவன் தான் எல்லாமாகவும் இருக்கிறார். மாறுபடாதவராக இருக்கிறார். அவர்தான் மெய்ப்பொருளாக இருக்கிறார். ஆகவே அவரை தெரிந்து கொள்ளுதல் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதனால இறைவன் அந்த க்ஷேத்திரஜன், அவர் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர், அறியப்பட வேண்டிய ஆத்மவஸ்து ஞேயம்னு க்ஷேத்திரஜனை சொல்றார். அது எப்படி தெரிந்து கொள்றது? அதற்கான ஞான சாதனங்களாகத்தான் பின்னாடி 25வது ஸ்லோகத்திலிருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றார். அதற்கு நடுவில் 20வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் பிரகிருதி புருஷன்கிற விஷயத்தை சொல்றார். இந்த பிரகிருதி என்பது க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர். க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் பிரகிருதி. அல்லது இந்த க்ஷேத்திரங்களுக்கு காரணமாக மூலமாக இருக்கிறது மூல பிரகிருத்தின்னு சொல்லுவோம். அதில் க்ஷேத்திரம்ங்கிறது வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறது, வியக்தமாக இருக்கக்கூடிய உலகம் உடல், இதற்கு க்ஷேத்திரம்னு பேர். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாயை அவ்வியக்தம், அதுக்கு பிரகிருதி என்று பெயர். எதிலிருந்து இது தோன்றியதோ அந்த மூலத்திற்கு பிரகிருதி என்று பெயர். க்ஷேத்திரம்ங்கிறது வியக்த நிலை, சிருஷ்டி நிலை. சிருஷ்டியாக இருக்கிறது க்ஷேத்திரம். பிரகிருதி அப்படிங்கிறது அவ்வியக்த நிலை, அதாவது பிரளய காலத்தில் இருக்கிற நிலை. பிரளய காலத்தில் எல்லாம் ஒடுங்கி இருக்கு, பிறகு ஒரு காலத்தில் இவை தோன்றியது, மீண்டும் இவை ஒடுங்கும்னா. அப்போ அந்த ஒடுக்க நிலையில் இருக்கிற பொழுது அதற்கு பிரகிருத்தின்னு பேர். சிருஷ்டி நிலையில் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு க்ஷேத்திரம்னு பேர். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுவோ அது புருஷன். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இந்த மாயையை தன்னிடத்தில் வைத்து கொண்டு இருப்பவனுக்கு புருஷன்னு பேரு. அந்த புருஷன் தான் பிறகு க்ஷேத்திரம் என்று வருகின்ற பொழுது அதனிடத்துல க்ஷேத்திரஜனாக இருக்கின்றான். எல்லாமே பிரளய காலத்துல மாயையில் ஒடுங்குகின்றது. மாயை எங்க இருக்கு? அது புருஷனிடத்தில், பிரம்மத்தினிடத்தில் இருக்கின்றது. பிரம்மத்தினுடைய சக்தியாக அது இருக்கின்றது. அந்த பிரம்மத்துக்கு தான் புருஷன் என்று பெயர். அந்த புருஷன் சிருஷ்டி என்று மாயையினால உலகத்தை தோற்றுவித்த பிறகு, ஜட பிரபஞ்சத்தை தோற்றுவித்த பிறகு, ஜட உலகங்களை தோற்றுவித்த பிறகு அந்த உலகத்துல அந்த உடல்ல ஆத்மாவாக அவர் இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு க்ஷேத்திரஜன்னு பேரு. இதையும் பகவான் சொல்றார் 20வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும். அப்புறம் இறுதியா 25வது ஸ்லோகத்திலிருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான சாதனங்களையும் பலனையும் சொல்லுகின்றார். என்னுடைய விஷயத்தை நம்ம சுருக்கமாக பார்த்தா, ஞான சாதனம்ங்கிறது 3 தான். என்னது? கர்மம், உபாசனை, ஞானம். அவ்வளோதான். மோட்ச சாதனம் என்னது? கர்மம்ங்கிறது கர்மயோகம். கர்மம்ங்கிறது எது நம்ம செய்ய வேண்டியது, எது செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டு செய்ய வேண்டியதை செய்தல் என்பது கர்மம். அதையே பலன் கருதாமல் செய்கின்ற பொழுது கர்மயோகம். அதனால் கர்மயோகத்திலே 2 நிலைகள்னு சென்ற அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். பக்தியினுடைய முதல் சாதனை, முதல் நிலை கர்ம யோகம். கர்மயோகத்திலையும் என்ன செய்கிறோமோ அதை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தல், அதுக்கப்புறம் பிரசாத புத்தியோடு கர்ம பலனை ஏற்றுக்கொள்ளுதல், அது கர்மம், கர்மயோகம். அதுக்கப்புறம் உபாசனைங்கிறதுலையும் 2 நிலைகள். அதையும் முந்தின அத்தியாயங்களில் சொல்லி இருக்கிறார். அதுதான் இங்கே தொகுத்து இங்கே சொல்லியிருக்கிறார். உபாசனைங்கிறதுலையும் 2 நிலை. ஏக ரூப உபாசனை, ஏக ரூப பக்தி, அப்புறம் அநேக ரூப பக்தி. ஏக ரூப பக்தினா ஒரு இஷ்ட தெய்வத்தை, ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதனிடத்திலேயே மனதை செலுத்துதல்ங்கிறது ஏகரூப பக்தி அல்லது ஏகரூப உபாசனை. ஈஸ்வர தியானம், ஈஸ்வர ஆராதனைன்னு சொல்கிறோம். அநேக ரூப பக்தின்னு சொல்கிற பொழுது அதே ஈஸ்வரனே விஸ்வரூபமாக இருக்கிறார் என்று அநேகமாக பல ரூபங்களை, பல உருவங்களை, பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு அவரே உலகமாக காட்சியளிக்கின்றார் என்று உலகத்தையே இறைவனுடைய ரூபமாக, இறைவனுடைய உடலாக பார்த்தல். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றொன்றிலும் நாம் உபாசிக்கின்ற அதே இறைவனை காணுதல் என்பது அநேக ரூப பக்தி அல்லது விஸ்வரூப பக்தி. அதற்கு உபாசனைன்னு பேரு.
அதுக்கப்புறம் ஞான ரூப பக்தி, வேதாந்த சாஸ்திரங்களை படித்து ஜீவஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுதல். ஆத்மா அனாத்ம விவேகம், இதெல்லாம் அனாத்மா என்றும் ஆத்மா ஈஸ்வரன் என்றும் தெரிந்து கொள்ளுதல் ஞானம். இதுதான் சாதனம். இதனுடைய பிரயோஜனம் என்ன? அதையும் பகவான் சொல்லி முடிக்கிறார். பலன் மோக்ஷம் என்பது. மோக்ஷங்கிறது தான் நமக்கு பலன். மோக்ஷங்கிறதுலையும் 2 விதமா இருக்கு. என்னது? ஜீவன் முக்தி, விதேகம். அவ்வளோதான். மோட்சத்தை 2ஆக பிரிச்சாக்க ஜீவன் முக்திங்கிறது ஒன்று, விதேக முக்திங்கிறது ஒன்று. ஜீவன் முக்தினா இந்த சரீரத்தில் இருக்கிற பொழுதே இன்ப துன்பங்கள் இல்லாமல் சமமான ஒரு நிலையில, ஒரு ஆனந்தமான நிலையில இருக்கிறது. உடம்புல இருக்கின்ற பொழுதே இருமைகளால் பந்தப்படாமல் இருமைகளிலிருந்து விடுதலை அடைந்த நிலையில் இருத்தல். எவ்வளவு உலக வாழ்க்கை எப்படி இருந்தாலும், உடல் நிலை எப்படி இருந்தாலும் அதனால கவலைப்படாம ஆனந்தமாக ஆத்ம ஞானத்தினாக ஆனந்தமாக இருத்தல்ங்கிறது ஜீவன் முக்தி. விதேக முக்தி என்னது? சரீரத்தை விடுறதுதான். சரீரம் விட்டா திரும்ப சரீரம் எடுக்காத நிலை விதேக முக்தி. மரணம்ங்கிறதா விதேக முக்தி. விதேக முக்திங்கிறது ஒன்றும் இல்லை. ஜீவன் முக்தன் மரணம் அடைகிற பொழுது அவனுக்கு அது விதேக முக்தின்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்றவர்கள் மரணம் ஞானம் இல்லாமல் மரணம் அடைகின்ற பொழுது மீண்டும் உடலை எடுக்கிறான். ஏன்னா புண்ணிய பாப்பம்ங்கிறது கர்மாங்கிறது இருக்கின்றது. செஞ்சித கர்மாங்கிறது இருக்கு. இப்போ இந்த பிறவியில் செஞ்ச ஆகாமி கர்மாங்கிறதும் இருக்கு. ஆகவே மீண்டும் அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறவியை எடுக்கின்றான் சாமானிய மனிதன். ஆத்ம ஞானம் இருக்கிறவன் ஆத்ம ஞானத்தினால கர்மா நாசமாகி விடுவதனால அவன் மீண்டும் பிறவியை எடுப்பது இல்லை. சஞ்சித கர்மாவும் இல்லை, ஆகாமி கர்மாவும் இல்லை. அவன் தன்னை உடலாக ஜீவனாக கருதுவது இல்லை. அவன் ஆத்மா என்று அந்த ஜீவத்துவத்தை அழித்தவனாக, ஜீவத்துவம் போனவனாக, இல்லாமல் ஆனவனாக, பிரம்மமாகவே அவன் இருக்கிறான். ஆகவே பிராரப்தம் முடிஞ்சு சரீரம் போற பொழுது அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். மீண்டும் பிறப்பது இல்லை, இன்னொரு உடலை எடுப்பது இல்லை. அதனால் அதுக்கு தேக முக்தின்னு பேர். தேகத்தை மீண்டும் அடையாத நிலை விதேக முக்தி. அதான் மோக்ஷம். அல்லது நித்தியமாக பிரம்மமாகவே இருந்து விடுதல். இவ்வாறு இந்த அத்தியாயமானது நிறைவு அடைகின்றது. ரொம்ப 35 ஸ்லோகங்கள். ஆனால் தத்துவ விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறார். முக்கியமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த அத்தியாயத்துக்கு பேர் க்ஷேத்ரஜ்ஞ விபாகம். விபாகம்னா பிரிவு. க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா யார் என்ற பிரிவை, என்ற விவேகத்தை அடைதல், அவருடைய சொரூபங்களை தெரிந்து கொள்ளுதல். இது க்ஷேத்திரம். அறியப்படுவதெல்லாம் க்ஷேத்திரம். அறிபவன் க்ஷேத்ரஜ்ஞன். அந்த அறிபவன் ஆத்மா, அது இறைவன் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஞானம். நாமளும் இந்த அளவில் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.